இன்னைக்கு நாம ஒரு திகிலூட்டு இடத்துக்கு போக போறோம். கேள்விப்பட்டா ஷாக் ஆயிருவீங்க. நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஏரி இருக்கு. ஆனா அங்க போனவங்க யாருமே திரும்பி வரமாட்டாங்களாம். என்ன இடம்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உலகத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு. பூதம், பேய், ஏலியன் பல கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நவாங் ஏரி வேற லெவல். இங்க போனா அவ்வளோதான், திரும்பி வரவே முடியாது. இந்த ஏரியோட பேரு நவாங்யாங். இத திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. ஏன்னா இங்க போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வரலையாம். இந்த ஏரி எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம அருணாச்சல பிரதேசம், இந்தியா மியான்மர் பார்டர்ல இருக்கு. இரண்டாம் உலக போர் சமயத்துல ஒரு விமானி இந்த ஏரியை தரைன்னு நினைச்சிட்டு விமானத்தை இறக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஏரிங்கிறது தெரியாம விமானத்தோட உள்ள முழுகி போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த விமானத்தோட எந்த தடயமும் கிடைக்கல. ஏன் யாரும் இந்த ஏரிக்குள்ள போய் பார்க்கலன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த ஏரிக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வரலையாம். அதனால தான் இந்த ஏரிக்கு திரும்பி வர முடியாத ஏரின்னு பேர் வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. ஜப்பான் ராணுவ வீரர்கள் போர் முடிஞ்சு அவங்க நாட்டுக்கு போகும்போது இந்த ஏரி வழியா போக முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த குரூப்ல இருந்து யாருமே திரும்பி போகல. அவங்க ஏரியை கடந்து போகலன்னு சொல்றாங்க. சில பேர் அவங்க மலேரியால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை யாருக்குமே தெரியல. இப்படி போனவங்க திரும்பி வராம போறதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க. ஒரு தடவை இந்த கிராமத்துல இருந்த ஒருத்தர் ஏரியில ஒரு பெரிய மீனை பிடிச்சாரு. அதை வெட்டி ஊருக்கே விருந்து வச்சாரு. ஆனா ஒரு பாட்டியையும் பேத்தியையும் மட்டும் கூப்பிடல. அதனால அந்த பாட்டி கோவப்பட்டு கேட்டாங்க. பாட்டியோட கோவத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால அவமானப்பட்ட பாட்டியும் பேத்தியும் குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க தற்கொலை பண்ண மறுநாள் அந்த ஏரிக்குள்ள மொத்த கிராமமே முழுகி எல்லாரும் இறந்து போயிட்டாங்களாம். அன்னையிலிருந்து அந்த ஏரிக்குள்ள யாரு போனாலும் அவங்க திரும்பி வரமாட்டாங்களாம். இதுதான் மனுஷங்க அந்த ஏரிக்குள்ள காணாம போறதுக்கு காரணமா சொல்லப்படுது. நிறைய விஞ்ஞானிகள் இந்த ஏரியில ஏன் மக்கள் காணாம போறாங்கன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரி ஒரு மர்மமான ஏரியாவே இருக்கு. மியான்மர் பகுதியில் இருக்க தி லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் அழைக்கப்படுற இந்த ஏரி நம்போங்கியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இரண்டாம் உலக போர்ல இந்த ஏரியில நிறைய விமானங்கள் மாயமா போயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஏரி பாத்தீங்கன்னா 1.4 கிலோமீட்டர் நீளமும் 0.8 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. லேடோ சாலையோட தென்மேற்குல 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி நாம்பங் கிராமத்துல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது நிறைய பேர் இந்தியாவோட பெர்முடா முக்கோணம்னு சொல்றாங்க. உண்மைகள் மற்றும் அறிக்கைகள் நம்புனா ஏரியில இருக்கிற புதை மண்ணால் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் உறுதியான பதில் கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. இந்த ஏரி வேற என்ன பேர் இருக்கு? திரும்பி வராத ஏரின்னு சொல்றதை தவிர இந்த ஏரியை இந்தியாவோட பெர்முடா முக்கோணம்னு நவாங்யாங் ஏரின்னு சொல்றாங்க. நோ ரிட்டர்ன்ஸ் ஏரியை சுத்தி எந்த பழங்குடியினர் வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹங்கடாங்சாங் பழங்குடியினர் வாழ்றாங்க. இந்த ஏரியை பத்தி இன்னொரு கதையும் இருக்கு. ஜப்பானிய வீரர்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு திரும்பி போகும்போது வழி தப்பி இங்க வந்து சேர்ந்தாங்களாம். அவங்களும் அந்த ஏரி அடைஞ்சதும் மண்ணுல புதைஞ்சு போயிட்டாங்களாம். அந்த மர்மம் இன்னும் தீரல. இந்த ஏரியோட பேருக்கான காரணத்தை சொல்ல இன்னும் 3 கதைகள் இருக்கு. ஒன்னு, போர்ல இருந்து திரும்பி வந்த ஜப்பானிய வீரர்கள் ஒரு குரூப் வழி தப்பி ஏரியில முடிஞ்சது. அங்க அவங்க மலேரியாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அதனால இது திரும்பி வராத ஏரின்னு அழைக்கப்படுது. இன்னொன்னு, லேடோ சாலையில வேலை பார்க்கிற அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஏரியை ஆய்வு பண்ண அனுப்பப்பட்டாங்க. அவங்க அடிமரத்துல சிக்கி தப்பிக்க முயற்சி பண்ணி இறந்து போனாங்க. மூணாவது கதை 1942ல பின்வாங்கிய பிரிட்டிஷ் துருப்புகள் புதை மண்ணுல தொலைஞ்சு போனதால திரும்பி வராத ஏரின்னு சொல்லுது. இந்த வீடியோல நவாங்யாங் ஏரியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரி உண்மையாவே ஒரு மர்மமான இடமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.